அதிக அளவு வேகமாகவும் அதிக அளவு விவேகமாகவும் செயல்படக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீர் ராசி என்பதனாலையும் கொஞ்சம் வேகத்தோட விவேகமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்ல ஒரு ஈடுபாடோடு செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே எடுத்த எடுப்புலே செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். என்ன ஒன்று அவசர குணம், டக்குன்னு அதற்கான பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாரையுமே எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு பேசக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு சில இடத்துல தற்புகழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்கள கொஞ்சம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. என்ன ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் தற்புகழ்ச்சி அதிகமாக பேசுவாங்க. அதே மாதிரி ஏழையாக இருந்தாலும் உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி. இவங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா தான் இவங்க ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் அதிகம் பயணம் செல்லணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்துலலாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கடுமையாக ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னா பேசியே பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சின்ன விஷயங்களில் மனம் நொந்து போயிருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களால் கொஞ்சம் மன அமைதி குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்குறத விட்டுட்டு உங்களுடைய சொந்த புத்தியை சுயமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எந்த செயலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கடுமையான உழைப்பையும் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய நாட்களில் அமைந்திருக்கு. பொருள்களை வெளியில் வாங்கி அனுப்புகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பொருள்கள் ஏதாவது ஒன்று குறையிறது அல்லது கூடுதலாக இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நல்ல பொருள்களை வெளியில் அனுப்பும்போதே ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவுக்கிட்டே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாறுதல் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு மனநிறைவை தர்ற மாதிரி இருக்கும். உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் யாரையும் பகைத்துக்க வேணாம். பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது.
அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பண வரத்து கொஞ்சம் திருப்திகரமாகவே இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன கடந்த காலத்தில் இருந்த அந்த இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும். உறவுகளால் ஏதாவது ஒரு மன நிம்மதி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். புதிதாக தொழில் தொடங்குறீங்க, ஆனால் அதில் போதுமான வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்ச நம்மளுடைய விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஆதாயம் இந்த வார இறுதியிலேயே கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் நிறைய லாபம் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. இருந்தாலும் சில நேரத்தில் தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, வெளியில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே சொன்ன வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும். மேலும் வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். தேவையில்லாத பண விரயம் இந்த காலகட்டத்தில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு, தேவையில்லாத மோதல்கள், அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும். உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய தாய் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தாய் வழி உறவுன்னா குறிப்பாக உங்களுடைய தாய் மாமன் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். ஏன்னா நீண்ட நாளாக அவங்கக்கிட்ட சின்ன சின்ன பகை இருந்திருக்கும். அந்த பகையெல்லாம் மறந்துட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த காலத்தில் சில இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சண்டை, வீண் வாக்குவாதம், சட்ட சம்பந்தமான சிக்கல்களுக்கெல்லாம் கூட ஒரு சிலர் போயிருப்பீங்க. ஆனால் அது எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை அறிகின்ற நாட்களில் கணவன் மனைவி எதிர்பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, தனி ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சுயமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதிதாக முதலீடு போட்டு தொழில் தொடங்கினவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட கொஞ்சம் வேகமும் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று நவகிரகங்களில் உள்ள செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய மன துணிவும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய உறவுகளால், நிறைய துரோகத்தால் துவண்டு போன நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் பக்கபலமாக இருக்கும். அதோடு கூட உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட உங்களுடைய குலதெய்வத்தையும்
வழிபடுங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்ங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.